இருந்து இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு காட்சியளித்து நீ தாய் என்றும் நான் தந்தை என்றும் வாங்கிட்டு வருகின்றோம். உண்மைதான் சுவாமி. இருந்தாலும் என்னுடைய தொழில் என்ன தொழில்? உலகம் சென்று பாமர மக்களுக்கு படியலக்க செல்வது என்னுடைய தொழில். உண்மைதான் சுவாமி. நான் அதிகமாக படியலக்க செல்ல வேண்டும் அல்லவா? அப்படியா? ஆகையால் உன்னை அழைத்து ஓவிரு வாழ்வாத்தை ஆடி போய் வருகின்றேன் என்று சொல்லிட்டு போறதுதான் புருஷ லட்சணம். சுவாமி, அப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. அரிய ஐயா என்ன பேசிக்கிறாங்க? பேச போறாங்க. நான் இங்க என்ன வைத்தியத்தில் பட்டுக்கிறேன் அங்க நான் பேசி வச்சுக்கிறீங்க. இல்லங்க டீ வந்துக்குது. ஏய் டீ மட்டும் வந்துக்குது, பிஸ்கட் வராதான்னு கேட்டாங்களா? ஒரு பிஸ்கட் வரவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏய் மணியண்டா வா. வாயப்பா. என்னோட பேர் பாருங்க. நீ வரத்து பார்த்தா கல்யாணத்துக்கு வராம கர்மாதத்துக்கு போயிடுவாங்க. அடிமை சாமி பட்டு மாதிரியா? சாமி வர சாமி முடியுதா? ஒரு இல்லறம் என்று இருந்தால் கணவன் மனைவி என்று இருப்பார்கள். கண்டிப்பா. ஒரு கணவன் வெளியில வேலைக்கு போற விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், வெளில போறோம்னா மனைவி கிட்ட அம்மா நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போறது வழக்கம். ஆமாங்க ஐயா. சொல்லாத போயிட்டா நீ எங்க போனா ஏதா போனான்னு தேவையில்லாத வீட்டுல தகராறு வரும். இப்போ அது வரது இல்லை. ஏன்? செல்போன் வந்து போச்சு. செல்போன் வந்தனால எதுமா இருக்குடா? இன்னுமா வரல? வேற ஆசா இல்லையா? எடுத்துக்கிறாங்க போனோம். அவருக்கு செல்போன் இல்லாதவங்க என்ன பண்ணுவோம்? ஏய் அது உங்க காலம். இந்த கலியுகத்துல செல்போன். பக்கத்து வீட்டுல கடை வாங்கியாவது போன் பேசணும். எங்க காலத்துல செல்போன் கிடையாதுப்பா. ஏம்பா நான் உலகம் சென்று படியாந்துட்டு வரண்டி பாமர மக்களுக்கு நான் சொல்றேன். இந்த 1:30 மணிக்கு எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்றால அந்த பொம்பளை புத்தி கேட்டு பின் புத்தின்னு சொல்றது கரெக்டா இருந்துச்சா? நிரூபிச்சிட்டாங்க பாத்தியா? அப்படி கேள்விப்பட்டுக்கிறேன். சரி கேரிங்க போய் படியாந்துட்டு சீக்கிரம் வாங்க, பார்த்து போங்க, பார்த்து வாங்க. இதுதான் சொல்லணும். எங்க தாத்தா சொல்லுவாரு, என்னன்னு பொம்பளை புத்தி பின் புத்தி அதை கரெக்டா காட்டுறா பாரு. உமா சுவாமி, சந்தேகம் ஒன்றையில நீங்க போயிட்டு வாங்க சுவாமி. போயிட்டு வாங்க சுவாமி. கலங்கப்பட்டி நாரதன் நான் அருகாமையில் வந்து விட்டேன். ஏன் நீ போகுது காலம் வர்ற? உங்களுக்கு ஒரு ஆளு நந்தி மாதிரி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆள் நான் இருக்கக்கூடாதா? ஏமா யார் நந்தி மூப்பியாரு?